ஹாய், நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னிடம் தோரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சாய் பல்லவி நெக்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார். உண்மையிலே நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் தானா? அவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, என்ன லேடி சூப்பர் ஸ்டார்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, சொல்ற மாதிரி அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் டைட்டில் மேல ஆசை இல்லைன்னு நம்புவோம். நம்புவோம், கண்டிப்பா நம்புவோம். ஒரு ஃபேக்ட் செக்குங்க. ரஜினிக்கு சூப்பர் ஸ்டாருங்க பட்டம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அவரே வச்சுக்கிட்டாரா? இல்லைங்க. பைரவி படத்துக்காக ப்ரொடியூசர் தானு அவர்கள் ரஜினி சாருக்கு கொடுத்த பட்டம் தான் சூப்பர் ஸ்டார். பட் நயன்தாராவுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் யார் கொடுத்தா? யாரும் கொடுக்கல பாஸ். அறம்னு ஒரு படம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நயன்தாரோட கேரியர்ல பீக்னு இந்த படம் சொல்லலாம். ஹீரோயின் சென்ட்ரிக் படம், கலெக்ஷன்ஸும் செம்ம. இந்த படத்துலதான் நயன்தாராவை சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அறம் படம் நயன்தாராவோட சொந்த படம். அதாவது தன் சொந்த படத்திலேயே தன்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிக்கிட்ட ஒருத்தர் அப்புறம் தன்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்லாதன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நேர்மை. அறம் படத்துக்கு அப்புறமா, அதாவது தன்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ப்ரமோட் பண்ண பிறகு நயன்தாரா கிட்டத்தட்ட 25 படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல சக்சஸ்ஃபுல் மூவிஸ்ன்னு பார்த்தா விஸ்வாசம், பிகில், மூக்குத்தி அம்மன், காத்துவாக்கு 2 காதல் அண்ட் ஜவான். நயன்தாரா படம் சொல்லக்கூடிய படம் மூக்குத்தி அம்மன், காத்துவாக்குல 2 காதல், கோலமாவு கோகிலா. விஸ்வாசம், பிகில் அண்ட் ஜவான் யாருக்காக ஓடிச்சுன்னு ஊருக்கே தெரியும். அப்படி நயன்தாராவுக்காக ஓடிச்சுன்னு நீங்க சொன்னா, ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட படம் பண்ணினார் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் தர்பார் அண்ட் அண்ணாத்து 2 படம் நடிச்சாங்க. படம் ஓடல. ஆந்திரா சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சாங்க. சைரா நரசிம்ம ரெட்டி, காட்ஃபாதர்னு 2 படம், அதுவும் ஃபிளாப். ஆனாலும் நயன்தாரா இப்போ லேடி சூப்பர் ஸ்டார். நம்புங்க மக்களே, நம்புங்க. உங்களுக்கு ஏன் ப்ரோ இவ்ளோ வன்மம் நயன்தாரா மேல? நீங்க என்ன தனுஷ் ஃபேனோ? இல்லைங்க, நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் யார் மேலேயும் எனக்கு வன்மம் கிடையாது, யாரோட ஃபேனும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா படங்களும் ஓடாது. சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. எல்லாமே டைரக்டர் கையில தானே இருக்கு. இவங்க ஜஸ்ட் ஆக்ட் பண்ற ஆக்ட்ரஸ் தானே. நீங்க சொல்றதுலயே அந்த பதில் இருக்கு. எல்லாருக்கும் எல்லா படமும் ஓடாது, டைரக்டர்ஸ் கையில தான் இருக்கு. எல்லாருக்கும் எல்லா படமும் ஓடாதுன்னா நயன்தாரா எப்படிங்க சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்? நான் நடிச்ச படம் எல்லாமே ஓடும், செம்ம கலெக்ஷன்றது தானே சூப்பர் ஸ்டாருக்கு அர்த்தமே. நான் நடிக்கிற படம் ஓடுறதுக்கு டைரக்டர் தான் காரணம், நான் சூப்பர் ஸ்டார் இல்லையே. அப்படி பார்த்தா எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க. ஏன் நயன்தாராவுக்கு மட்டும் நீங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்றீங்க? இப்ப அவங்க சூப்பர் ஸ்டார் பேர் வச்சதுதான் பிரச்சனையா? உண்மையாங்க. வேற ஏதாவது டேக் வச்சிருந்தா அவங்க எந்த டேக் வேணா வச்சிருந்திருக்கலாம். ஆனா சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம், அந்த டைட்டில் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. சமீபத்துல உங்களுக்கே நல்லா தெரியும், ரஜினியும் விஜயும் அடிச்சுக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஏன் ரஜினி அந்த டைட்டில் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை விட்டு கொடுக்க யோசிச்சாரு? இல்ல ஏன் விஜய் சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணும்னு நினைச்சாரு? விஜய்க்கு தளபதினு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அவரையும் அதோட நிறுத்திக்க வேண்டியது தானே. அவரையும் சூப்பர் ஸ்டாருங்க பேர் போடுன்னு நினைக்கிறாரு. டைட்டில் மேட்டர். நம்ம சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் சின்ன வயசுல இருந்தே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சொல்லணும்? உங்களுக்கு வேற ஸ்டார் கிடைக்கும் இல்லையா? சுப்ரீம் ஸ்டார் சொல்லுங்க, ஜம்போ ஸ்டார் சொல்லுங்க, பவர் ஸ்டார் சொல்லுங்க. அது என்ன சூப்பர் ஸ்டார்? சூப்பர் ஸ்டார்ங்கிற டைட்டில் மட்டும் இல்லைங்க, அது ஒரு கிரீடம் மாதிரி. நான் தான் ராஜா, இங்க நான் தான் கிங்கு, நான் வச்சுதான் சட்டம் அவர் சொல்றாரு இல்லையா ரஜினி. அதுக்கு காரணமே அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற டைட்டில் தான். ஸோ நயன்தாரா பத்தி நான் சொல்றதுக்கும் தனுஷுக்கும் நயன்தாராக்கும் இருக்கிற கான்ட்ரவர்சிக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நான் சொல்ல வர விஷயம் சிம்பிள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். விஜயசாந்தின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. உண்மையிலேயே சவுத் இந்தியாவில சூப்பர் ஸ்டார்னா அவங்கள சொல்லலாம். வைஜெயந்தி ஐபிஎஸ்னு ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச படம் எல்லாமே அவங்க ஹீரோ ஆர் ஹீரோ ஈக்குவல் கேரக்டர் தான் வருவாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அடிச்சுக்க ஒரு ஹீரோயினும் வரல. ஹீரோ இல்லாம ஹீரோயினா மட்டுமே இருக்கிற விஜயசாந்தியோட பல படங்கள் சூப்பர் ஹிட். ஆனா நயன்தாரா டைட்டில் ரோல் பண்ண ஐரா, கொலை எதிர்காலம், நெட்ரிக்கன், ஓ2, கனெக்ட், இறைவன், அன்னபூர்ணி அவ்வளவும் ஃபிளாப். இது வெறும் தமிழ்ல மட்டும்தான். அதர் லாங்குவேஜ் போட்டா அது இந்த லிஸ்ட் இன்னும் பெருசா போகும். விஜயசாந்தி சூப்பர் ஸ்டாரான்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் விஜயசாந்தி சூப்பர் ஸ்டார் தான். பட் நயன்தாரா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இஸ் ஷி தி நெக்ஸ்ட் பிக் திங்? சாய் பல்லவி ப்ரோ, அமரன் ஹேங் ஓவர்ல நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சாய் பல்லவி தான் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க தயவு செய்து. கண்டிப்பா இல்ல. இது அமரன் ஹேங் ஓவர் கண்டிப்பா இல்ல. நயன்தாரா வர்சஸ் சாய் பல்லவி எப்படின்னு சொல்றேன். 2 பேர்ல பெஸ்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ் யாருக்கு? ஒரு கம்பேரிசன் சொல்றேன் கேளுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிற நயன்தாராவுக்கு வெறும் 5 பிலிம்பேர் அவார்ட்ஸ் தான்.
10 வருஷம் மட்டுமே இருக்கிற சாய் பல்லவிக்கு 6 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ். மேபி அமரன் படத்துக்கு அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கூட கிடைக்கலாம், இல்ல ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. நயன்தாரா நேஷனல் அவார்டு வாங்குவாங்க ஃபார் ஆக்டிங் நீங்க சொன்னா அதையும் நம்புவோம் ப்ரோ. சி, ரஜினிக்கு ஸ்டைல், விஜய் சாந்திக்கு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா சாய் பல்லவிக்கு டான்ஸ். ரவுடி பேபி சாங் மட்டுமே 1 பில்லியன் வியூஸ் வாங்கின சாங். சாய் பல்லவி டான்ஸ் பத்தி சொல்றதுக்கு அது போதும். நயன்தாரா நல்லா டான்ஸ் ஆடின பாட்டு தேடுவோம் இருங்க. நயன்தாராவுக்கு அறம்னா சாய் பல்லவிக்கு கார்கி. கலெக்ஷன்ஸ் பார்த்தா தமிழ் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இன்னும் தமிழ்ல ஒரு 300 கோடி படத்தையும் பண்ணல. அதாவது அவங்க நடிச்ச படம் இது வரைக்கும் 300 கோடி கலெக்ஷன் எடுத்ததே கிடையாது. பட் சாய் பல்லவி ஆல்ரெடி 300 கோடி கலெக்ஷனை அமர்ல எடுத்துட்டாங்க. ஓகே ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில சாய் பல்லவி தவிர்த்து வேற யாருமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நீங்க சொல்றதை பார்த்தா ஏதோ நான் சாய் பல்லவியோட பிஆர் டீம்ன்ற மாதிரி சொல்றீங்க. நான் சாய் பல்லவியோட பிஆர் டீம் கிடையாது. இதெல்லாம் சமந்தா ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நயன்தாரா கூட காம்படிஷன்ல இருக்கிற ஆக்டர்ஸ் 2 பேரை நான் சொல்லுவேன். ஒன்னு ட்ரிஷா, இன்னொன்னு சமந்தா. இவங்க 2 பேரும் இன்னும் ஃபீல்ட்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க 3 பேர்ல ட்ரிஷாவுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு. த்ரிஷாவுக்கு தான் நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் ஜாஸ்தி. அப்படி பார்த்தா த்ரிஷா தான் லேடி சூப்பர் ஸ்டார் உங்க கணக்கு பிரகாரம். தமிழ்நாட்டுல பிறந்தவங்களை தவிர மத்த எல்லாரும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா த்ரிஷாவும் சமந்தா சாய் பல்லவி எல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க. அவங்களை எப்படிங்க நீங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்ல போறீங்க? ஏதாவது வேற ஏதாவது ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களை கொண்டாடுறதுதான் தமிழ்நாடோட பழக்கமாச்சு. வந்தாரதானே வாழ வைப்போம் நம்ம எப்பவுமே. அது என்னமோ உண்மைதான் ப்ரோ. ஒரு லேடி எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாம சினிமால மேல வருது, உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கோ? சாய் பல்லவி அப்பா என்ன ப்ரொடியூசரா இல்ல டைரக்டரா? இல்ல அவங்க ஃபேமிலியில யாரு சினிமால இருந்து வந்தாங்களா? இவங்களும் நெப்போ கிட்லாம் கிடையாது. சாய் பல்லவி கிட்ட இருக்கிற ஒரு செம்ம பிளஸ் பாயிண்ட், நோ ஸ்கின் ஷோ. சும்மா பிகினில வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லிக்க வேண்டியதுன்னா சாய் பல்லவி என்னைக்கும் பண்ணலீங்க. இன்ஃபேக்ட் பல படங்களை மேக்கப் இல்லாம தாங்க நடிக்கிறதா நியூஸ் வருது. சோகால் லேடி சூப்பர் ஸ்டார்லாம் மேக்கப் இல்லாம நடிப்பாங்களான்னு நீங்க தாங்க கேட்டு சொல்லணும். ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட அவர் படத்தோட ப்ரொமோஷனுக்கு வருவாருங்க. நம்ம டூப்ளிகேட் லேடி சூப்பர் ஸ்டார் அதுக்கும் வர மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இன்னொரு விஷயம், தமிழ், தெலுங்கு, மலையாள இண்டஸ்ட்ரியில சாய் பல்லவிக்கு செம்ம ஃபேன் பேஸ் இருக்குங்க. மணிரத்னம் ரொம்ப அதிகமா பேச மாட்டார், யாரையுமே புகழ்ந்து கூட பேச மாட்டார். மேடையில ஓப்பனா சொல்றாருங்க சாய் பல்லவின்னு அவங்களோட ஃபேன்னு. ஒரு நடிகையோ ஒரு நடிகரையோ பார்த்து மணிரத்னம் பாராட்டினதை நான் என் வாழ்க்கையில நான் கேட்டதே கிடையாது. சீதா கேரக்டர்ல, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படத்துல நயன்தாரா சீதாவை நடிச்சாங்க. அப்புறம் தமிழ் படத்துல கூட அவங்க நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சீதா கேரக்டர்ல நயன்தாரா நடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க கூட இப்ப சாய் பல்லவி ஹிந்தியில சீதா கேரக்டர் நடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. நிறைய ரெக்கார்ட்ஸ், எக்ஸப்ஷனல் ஸ்கில்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தரா இருக்கிறது, ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ், ரெப்யூட்டேஷன் அண்ட் சப்போர்ட், இதெல்லாம் இருக்கிற சாய் பல்லவி லேடி சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் நம்புறேன் ப்ரோ, கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் சொன்னதே நம்பிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நம்ம ஊர்ல ஆண்களுக்கு கொடுக்கற டைட்டில்ஸ் மாதிரி பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதே இல்லையே ப்ரோ. ஐ மீன் ஆக்டர்ஸ்க்கு கொடுக்கற டைட்டில்ஸ் எல்லாம் ஆக்ட்ரஸ்க்கு கொடுக்கறதே கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி ஆக்ட்ரஸ்க்கும் கொடுத்தாங்கன்னா அவங்களா டைட்டில் வச்சுக்க மாட்டாங்களோ என்னமோ. எத்தனை ஃபீமேல் ஆக்ட்ரஸ்க்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. வேற ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒருத்தரா உள்ள வரும்போது, ஈவன் விஜய் சேதுபதி வரும்போது விஜய் சேதுபதி தான் முதல்ல போட்டாங்க. ஆல் ஆஃப் அ சடன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதின்னு கொடுத்தாங்க. நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் மேல் டாமினன்ட் தான். இங்க மட்டும் இல்ல, நீங்க த்ரூஅவுட் இந்தியால எங்க எடுத்தீங்கனாலுமே இந்த மூவி இண்டஸ்ட்ரியில மேல் டாமினேஷன் இருக்கு. ஆனா அதுக்காக தமிழ் சினிமால யாருக்கும் டைட்டில் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. புன்னகை அரசிங்கிற பட்டமும் புரட்சி தலைவிங்கிற பட்டமும் வாங்கினவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட பேர் கிடையாது. ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னதுதான், நீங்க ஒரு பட்டம் உங்களுக்கு வேணும்னா அது உங்களுக்கு தேடி வரணும், அது நீங்களாவே வச்சுக்க கூடாது. அதுதான் என்னோட பாயிண்ட். அது அப்படியே நீங்க ஒரு பட்டத்தை வச்சுக்கிறீங்கன்னா கூட அந்த பட்டத்துக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருந்திருக்கணும். அந்த தகுதியே இல்லாம என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. இங்க தகுதியின் திறமையே உள்ள ஆட்களை புறக்கணிச்சுட்டு யாரையோ ஒருத்தரை நம்ம தலையில தூக்கி வச்சு ஆடுறோமே, இது சரியா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. முதல் கேள்வி, நயன்தாரா அந்த டைட்டிலுக்கு தகுதியானவரா? இரண்டாவது கேள்வி, சாய் பல்லவி அந்த டைட்டிலுக்கு தகுதியானவர் இல்லையா?
மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்களை யாரையுமே நம்ம தலையில வச்சு கொண்டாட மாட்டீங்க. என்னுடைய கேள்வி வந்து, நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தவங்களை தலையில தூக்கி வச்சுக்கிறதுக்கு ஏன் நம்ம தயங்குறோம்? ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கிற பேச்சை சொல்லிட்டு நம்ம நாட்டுல, நம்ம மண்ணுல, நம்ம ஊர்ல பிறந்தவங்களை நம்ம வந்து மதிக்கிறது இல்லைங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய் மற்றும் இன்று பல கேள்விகள் கேட்ட தோரா. பாய் பாய். பாய்.